செம்ம மழையா இருக்குது. அப்போ இங்க மறுபடியும் கேத்ரின அவங்க இடத்துல காணோம். ஹாரிசன் பார்க்குறப்பலாம் வந்து கேத்ரின் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்க போனீங்க அப்டின்னா, சார் ஒரு பிரேக்குக்கு போனேன் அப்டின்னோனே, என்னது பிரேக்கா 40 நிமிஷம் டெய்லி நீ இப்படி தான் காணாம காணாம போயிறன்னு சொல்லி திட்டுறாங்க. இவங்க மழையில பாவம் அங்க அவ்வளோ தூரம் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றாங்க, சார் நான் வந்து 2 மைல் தூரம் பாத்ரூம்க்காக போக வேண்டியதா இருக்குது. ஏன்னா, அந்த பில்டிங்ல எங்களுக்கான டாய்லெட் இல்ல. என் மக்க கூட யாருமே எடுக்க மாட்றாங்க. எனக்கு வந்து தனியா ஒரு காஃபி எல்லாத்துலயுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூனிஃபார்ம் பாருங்க ஒரு ஸ்கர்ட், ஹை ஹீல்ஸ் இத வச்சுட்டு என்னால அவ்வளோ தூரம் ஓடக்கூட முடியல. ஒரு இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாம பேர்ல் தான் வந்து கழுத்துல போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேர்ல் வந்து எங்களுக்குலாம் குடுக்க கூட மாட்டாங்க. எங்க பிளாக் பீப்பிள்ன்றதுனால எங்கள அதான் வாங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஹாரிசன் வந்து நேரா கிளம்பி போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா? அந்த கலர்டு டாய்லெட் அந்த போர்டு டமால் டமால்னு சுத்தியல வச்சு அடிச்சு உடைச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிறாரு. இனிமேல் வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர்லாம் இல்ல. எல்லாருக்குமே இங்க எல்லோ கலர் தான் போது. சோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து எல்லாரும் டிவில உட்கார்ந்து பார்த்துருக்காங்க. இந்த ராக்கெட்ட வந்து லான்ச் பண்றது பார்த்துருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிடுறாங்க. திரும்பி வந்து அந்த மனுஷன் வந்து திரும்பி கீழ வந்துடுறாரு. இது பெரிய விஷயமா